ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கல்யாண வீட்டு வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய், தேங்காய் பேஸ்ட். ஸோ மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. கடுகு, வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பூண்டு, ஸோ இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், உப்பு. ஸோ இதில் மிளகாய்த்தூள் விட தனியாத்தூள் ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருக்கணும், அதில் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா வதக்கிட்டு புளி கரைச்சி வச்சுருப்போம், அந்த புளி இதோட ஆட் பண்ணிவிட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும், அதற்கு வெயிட் பண்ணுங்கள். அது மாதிரி வந்துருச்சுன்னா அடுத்து மணத்தக்காளி வத்தலை எண்ணெயில் லைட்டாக வதக்கிட்டு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 1 நிமிஷத்துக்குள்ளேயே வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கசப்பு டேஸ்ட் வந்துடும். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக தேங்காய் பேஸ்ட் இதோட ஆட் பண்ணிவிடுங்க. அப்புறம் சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.